வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கான கதையை கொண்டு வந்துட்டேன். கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு யாரும் கைத்தட்டல் இல்லை. ஒரு நகரம். அங்கே ரவி என்ற இளைஞன் இருந்தான். ரவியின் ஒரே கனவு, எல்லாரும் என்ன பாராட்டணும். அதுக்காக அவன் எதையும் செய்ய தயார். முதல் பாதை. ரவி ஆரம்பத்தில் நல்லவன்தான். ஆனால் பொறுமை இல்லை. அவன் நண்பன் சுரேஷ் சொன்னான், மெதுவா போ, உழைச்சு முன்னேறு. ரவி சிரித்தான். இந்த காலத்தில் மெதுவா போனவனை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால தவறான முடிவை பண்ணுறான் ரவி. ரவி சோஷியல் மீடியாவில் பொய்யான வீடியோக்களை போடுறான். மற்றவர்களை அவமானப்படுத்தி கண்டென்ட் போடுறான். கிளிக் பைட் பண்ணுறான். ஒரே மாதத்தில் ஃபேமஸ். ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், வியூஸ். ஆனால் உள்ளுக்குள்ள பயம், கோபம், தனிமை. இன்னொரு மனிதன். அதே நகரத்தில் மோகன். ஒரு சாதாரண டீச்சர். எந்த புகழும் இல்லை. ஆனால் அவன் மாணவர்களுக்காக எக்ஸ்ட்ரா டைம், இலவச உதவி, உண்மையான அக்கறை. யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும். நேரம் திரும்பிருச்சு. ஒரு நாள் ரவி போட்ட ஒரு வீடியோ ஒரு நிரபராத மனிதனின் வாழ்க்கையை நாசம் பண்ணிருச்சு. கேஸ், அக்கௌண்ட் பேன், ஃப்ரெண்ட்ஸ் டிஸப்பியர். ரவி தனியாக நிற்கிறான். பல வருடங்களுக்கு பிறகு ரவி ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றான். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் பேனர். பெஸ்ட் டீச்சர் அவார்ட் மோகன் சார். கைத்தட்டல், கண்ணீர். மாணவர்கள் ஓடி வந்து கட்டிப்பிடித்தார்கள். ரவி மெதுவாக சொன்னான், நான் எல்லாரையும் என்னை பார்க்க வைத்தேன். ஆனால் அவன் எல்லாரையும் நல்லவர்களாக மாற்றினான். கடைசியில் இப்போ இந்த கதையில் நான் சொல்ல வர்றது என்ன மெசேஜ்னா, புகழ் சத்தம் போடும், நல்ல மனம் நினைவில் நிற்கும். அதாவது இந்த கதையோட இறுதியில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபேமஸ் ஆகணும், புகழ் பெறணும் அப்படின்னா எப்பயுமே நல்ல வழியில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு ஆகலாம். கெட்ட வழியில் வர்ற ஃபேமஸ், அதாவது புகழ் அடுத்தவங்களை துன்புறுத்தி வந்துச்சு அப்படின்னா அது எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். எப்போ வேணால் எப்படி வேணால் நம்ம வாழ்க்கையை திருப்பி போடலாம். அதனால பல இன்னல்கள் நம்ம வாழ்க்கையில் சேரும். நம்ம எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னா, நம்ம துன்பத்தில் இருக்கிற நேரத்தில் யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். கடவுளை பிரார்த்திக்கலாம். மேலும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.